இன்ச் இன்ச்சாக ஊறி போகிறக்குள்ளிங்க லெஃப்ட்டு போக நினைக்கிறேனுங்க. அத்தி மறுபடியும் ஒரு தடைங்க. லேக் பார்த்தீங்களா, அந்த ஜிபி அண்ணியும் எப்படிங்க புல்லட் கார் எண்ணியும் அந்த ஜிபி லெஃப்டில் ஓவர்டேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ரோடு ரொம்ப சின்னதுங்க. ரொம்ப டேஞ்சருங்க. அதாவது ஓட்டலாம், என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. அதாவது நல்லா ஓட்டுறதுங்கிறத விடங்க இன்றைக்கி வாகன விபத்தே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, யாரோ ஒருத்தரோட அஜாக்கிரதை பல பேருக்கு சிக்கலில் கொண்டு போய் விட்டுறதுங்க. யாரோ பளிச்சு அடிச்சுட்டு வராங்க பின்னாடிங்க. இந்த வெள்ளை லைட்டுங்க, ஐயா தயவுசெய்து இந்த வெள்ளை லைட்டு மட்டும் ஓட்டாதீங்க, முடிகிறது இல்லைங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேனுங்க. கடைக்காரெல்லாம் நிறைய பேர் வெள்ளை லைட்டு இங்கே வந்து வாங்கிக்கோங்க, லைட்டு போட்டால் சும்மா பிரைட்டாக அடிக்குதுன்னு முன்னாடி. ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஐயா, நீங்களாம் வந்து ஓட்டி பாருங்க, நைட் டைமில் தெரியும். ஆப்போசிட்டில் இப்போ நானும் வெள்ளை லைட் போட்டுக்கிறேன்னே வச்சுக்கலாங்க. நம்மளோட நார்மல் எல்லோ லைட்டுங்க கம்பெனி ரெக்கமெண்டடு தான், கம்பெனி ஸ்டாக் லைட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். நார்மல் ஹாலோஜனுங்க, எல்இடியும் கூட கிடையாதுங்க இந்த வண்டி. இப்போ நான் ஒயிட்டு மாற்றிக்கிறேங்க, சரிங்களா. ஆப்போசிட்லேயே ஒயிட்டு போட்டு வந்தேன், இது என்ன வண்டி ஓட்டுற லட்சணங்களா பேசுகிறாங்க. ஒரு சிலர்லாம் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ரியரில் அந்த லைட்டு வச்சுருப்பாங்க. பின்னாடி லைட் இருக்குங்க, முன்னாடி லைட் இருக்குங்க, அடித்து பட்டை கலச்சு போவாங்க, சிரமங்க. நார்மல் எல்லோ லைட்டே போகுதுங்க, வருங்க அதில் அப்படியே மின்னிட்டே ஸ்பார்க்கிலுங்க போகிறது ஒரு வேண்டாங்க வாயில் தான் வருதுங்க. நல்லா ஒரு டியோ வண்டி மாதிரி தெரியுதுங்க. அப்படியே அது போட்டிருக்கிறதே எல்இடி டைப்புங்க, ஒயிட் எல்இடிங்க, அதில் மின்னிட்டு வேறு போகிறாருங்க, அமுத்தி இந்த ஒயிட் ரொம்ப கண்ணு கூசுங்க. கம்பெனி ஸ்டாக்கு பிரச்சனை இல்லைங்க, இவங்க ஆஃப்டர் மார்க்கெட் போடுறது ரொம்ப சிரமங்க. ஆனால் தயவுசெய்து ஆஃப்டர் மார்க்கெட் போடாதீங்க, நிறைய விபத்துகள் உங்களால் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கிற அடி இங்கே வண்டி ஓட்ட முடிகிறது இல்லைங்க. கம்பெனி பிராண்டட் வர்ற வெள்ளை இந்த மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் சூப்பருங்க. உண்மையாக அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப அடிக்காதுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு சின்ன இது மாதிரி இருக்குதுங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது வண்டிக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிக்குதுங்க. ஒரு சில ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு. இப்போ நார்மலான ஒரு சில வண்டி அடாஸ் லெவல் 2, 1 இருக்கிற வண்டியிலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்க, கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்குதுங்க, கரெக்டாக அடிக்குதுங்க. அந்த ஒயிட் எல்இடி பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிறது ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒன்று போடுறதுங்க, அடுத்தவங்க கண்ணுக்கு நச்சுன்னு அடிக்கவொடனே போட்டிருப்பானு போல் இருக்குதுங்க. தயவுசெய்து இந்த ஒயிட் லைட்டு பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட், உண்மையாகவே எனக்கெல்லாம் ஓட்ட முடியலைங்க, மற்றவங்களால அதை எதிர்கொண்டு ஓட்ட முடியுதா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கொஞ்சம் ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ் நைட் டைமில் கவனிக்கணுங்க. ரொம்ப ஹை பீம் போட்டு வர வண்டிகள் கொஞ்சம் பிடிக்கணுங்க. அது பிடிக்கிற மாதிரி தெரியலிங்க. கோயம்புத்தூருக்குள்ள அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கானே தெரியலிங்க. எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 கிளாம்பை மாட்டுறாங்க, 2 எக்ஸ்ட்ரா ஹெவி லைட்டை மாட்டுறாங்க பிள்ளைங்க. அப்புறம் ஜம்முன்னு இது இந்த வண்டி தான் சொல்லிடலாம்.